நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தர் மாதிரியே நான் இருக்க போல இருக்கு. அதனால போற இடத்துல எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது. ஐயோ, என்ன சாமி இது? ஏந்திரிமா இருங்க. என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார்? என்ன சார்? நடந்து போறீங்களா சார்? கால் இருக்கு, நடந்து போற. சினிமா எடுக்கிற மாதிரி தமாஷா பேசுறீங்க சார். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மானி வாக்கிங் எக்ஸசைஸ். லுங்கியோட சார். அது மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க, அதனாலதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நல்லா இருங்க. பரம ரசிகர் போல் இருக்கு. இல்லன்னா உங்க மர்மலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சேது, ஃபுல்லா லைட் பண்ணீங்க. காஃபி வேண்டாமா. அங்கேருந்து ஆலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான். அப்புறம் ட்ராலி சார். ஆமாப்பா, இங்க வந்து உட்கார்றா. ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க. ஒரு 45 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறேன். நரசிம்மன் சார், டயலாக் சொல்லி கொடுங்க. ஒழுங்கா பேச சொல்லுங்க. தமிழ் வராது சார் உங்களுக்கு. மார்க்கெட் இருக்குல்ல, இப்படிதான் பத்திரிக்காரன் மதிக்காத போவாரு. தம்பி, வாப்பா. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி வை. ஏன் இப்படி பயந்து நடுக்கிறீங்க? சமுதாயத்துல மூல முடுக்கல நடக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சு பல பெரிய மனுஷங்களோட முகத்திரையை கிழிக்கிற டைரக்டர் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு. அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்திக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ இல்ல பத்திரிகைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாடு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ். பாப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. என்ன டைகர், இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல கேமராவோட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். கத்தாரு, சீக்கிரம் போ. இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள்.
ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். ஏய், பின் வழியாவா? குட் மார்னிங் சார். ஏச் நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சைப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஊசியில டிபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா, அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவெல்லாம் சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடை. நான் தான் காட்டாங்குளத்தூர் காத்தாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வச்சு. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை படிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பர் நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களாம். என்ன? உங்களை யாரும் பதுக்கி வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டு உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். என் நம்பரை டெலிபோன் டைரக்டர்ல பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் ஃபோன் பண்ணுவான். இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் silly girl. இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர் எல்லாம் வராங்க. நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்னேன்?
நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையான காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? இங்க 2 பேர் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவரை அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேத்து ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத, எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடன சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா, கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா, என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த பாரு, உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க.